சாதாரண ஒரு விவசாயி மற்ற பயிர் செய்யும் போது நம்மளுக்கு லாஸ் ஆகுது. நாம நினைக்கிற ஈல்டு அந்த பணம் வர்றது இல்லைங்க. இல்லைன்னா இந்த வண்டு சேவ் பண்ணிட்டு போதுங்க இல்லைங்களா, இந்த மட்டில் போய் உக்காந்துட்டு சார், இதில் போய் உக்காந்துருச்சுன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. மரம் கீழே உழுகும், உளுந்த பின்னாடி தான் வண்டு கடிச்சிட்டு இருக்குதுன்னு தெரியும், உள்ள அப்படியே பூரா குறைஞ்சிடும். ஏன்னா இதுதான் இந்த வீடியோட டைட்டிலாகவும் இருக்க போது. நீங்கள் 9 வருஷம் பண்ணுறதுனால கேட்குறேன். ஒரு ஏக்கரை 7 லட்சம் கன்ஃபார்மாக எடுக்கலாம் சார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் எடுக்கிறீங்க தோட்டத்தில் நாங்கள் விளைச்சி எடுத்துருக்கிறோம். இப்போ தேங்காய் செடி இருக்குது. ஆமாம், 50 மரத்தில் வர்ற வருமானம் எனக்கு ஒரே மரத்தில் வருது. போன வருஷம் 5 டன் 10 லட்சமே கணக்கு. நான் அவ்வளோலாம் கூட சொல்லிக்கிறேன். அதில் 60% தான் நான் சொல்லியிருக்கிறேன். செலவுல போல மொத்தம் 7 லட்சம் கிடைக்கும். அதுக்கு அது உங்கள் செலவு. என் பேர் ஈஸ்வரன், கிருஷ்ணகிரி மாவட்டம், தவளம் கிராமம். இப்போ வந்து இந்த பேரிச்சை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. எதனால ஃபர்ஸ்ட் இந்த பேரிச்சை விவசாயம் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் தோணுச்சு? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? மற்ற விவசாயம் செய்யும்போது நம்மளுக்கு லேபர் பிரச்சனை அதிகம். அதுக்கு பேர் பார்த்தோன்னா லாஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. இப்போ தக்காளி, கத்திரி இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நோய் தாக்குதல் நிறைய வருது. இதெல்லாம் பண்ணி பார்த்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த லாபம் ஒன்றும் தெரியல, மகசூல்ல. அதனால் புதுசுமையாக எதனா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது இது பணப்பயிர்னு பார்க்கும்போது இந்த டேட்ஸ் வருதுங்க. அது பணப்பயிர்னு வரும்போது இது வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு 1 ஏக்கரை ஃபர்ஸ்ட் வச்சேன். சரிங்க. 1 ஏக்கரை வச்சது நம்மளுக்கு 7 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைச்சிது ஒரு வருஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் இயர் கிடையாது, 4வது இயர். ஃபர்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் கம்மியாக தான் வரும், 3 இயர்ஸுக்கு. அப்புறம் சரி, அதுக்கு பின்னாடி இது இன்னும் ஒரு 2 ஏக்கர் கண்டினியூ பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேரிச்சை விவசாயங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான், எங்கேயாவது தான் வைக்கிறாங்க. இப்போ சில இடத்துல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முத எப்படி உங்களுக்கு இது கொண்டு வரணும், எப்படி இங்கே வந்துச்சு? இது பேரிச்சை இது வெளிநாட்டில் தான் சார் வருது. அபுதாபி, துபாய் இந்த மாதிரி வெளிநாட்டில் தான் வர்றது. இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வந்து சான்ஸ் இல்லை. இது இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் ஆகும். புதுசாக தமிழ்நாட்டுக்கு வந்து 20 வருஷம் ஆகும். வந்து 20 வருஷம் புதுசாக வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா கிளைமேட் பிரச்சனை வேறு ஒன்று இருக்குது. நைட்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் 15 டிகிரி குளிர் இருக்கணும். மதியம் 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 டிகிரி வெயில் இருக்கணும். இது ஓகேதான். அந்த இது கரு வந்து வெளியில் வரும், இல்லை அப்படின்னா வராதுங்க. சரிங்க. இது எப்படிங்க நமக்கு கண்ணா வாங்கிட்டு வந்துச்சுங்களா? இது சீடு பேர் டிசிகல்ச்சர் செடி சார் இது. ஓகே, டிசிகல்ச்சர் செடி. இப்போ இந்த கண்ணா வாங்கி வச்சதுலேருந்து எத்தனை வருஷம் கழிச்சு ஈல்டு வரும்? 3 வருஷத்துக்கு ஈல்டு வந்துடுதுங்க. 3 வருஷத்துல 3 வருஷத்துக்கு கரெக்டாக ஈல்டு வருதுங்க. அதிகமாக வராது, ஒரு மரத்துக்கு 50 கிலோ அது மாதிரி வரும். 4வது வருஷத்துக்கு கொஞ்சம் க்ரோத் ஆகுது. இப்போ இது பார்த்துக்கலாம் 9வது வருஷம் இது. இப்போ இந்த மரம் வந்து 9வது வருஷம். 9வது வருஷம் பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 கிலோ இருக்குது இந்த மரத்தில். 150 கிலோ வருது நம்மளுக்கு ஒரு மரத்தில். கம்மியான 100, 150, 200. ஒரு ஏக்கருக்கு எத்தனை கன்று வைக்கலாம்? அதேமாரி எத்தனை கண்ணுக்கு ஒரு வந்து மேல் கன்று வைக்கணும்? ஒரு ஏக்கர்னா சார் 25 அடிக்கு வச்சோம்னா 64 செடி. 64 செடிக்குனாக்கா 6 செடி ஆண் செடி வைக்கணும். ஓகேங்களா? 10 செடிக்கு 10 பெண் செடிக்கு ஒரு ஆண் செடி வைக்கணும். ஓகேங்களா? இது 20 அடிக்கு வச்சோம்னா 70, 74 கூட வைக்கலாம். நம்ம எவ்வளவு அகலத்துக்கு விரிக்கிறோமோ அவ்வளவு அகலத்துக்கு செடி வைக்கலாம். கன்ஃபார்மா 64 வைக்கலாம். ஓகே. இப்போ தென்னைன்னும் போது நம்மளுக்கு ஏக்கருக்கு 80 கன்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒத்து சார், மகசூல் வராது. வெயில் நல்லா பட்டாதான் ஃப்ளவர் மேல நம்மளுக்கு மகசூல் அதிகமாக வரும். நெருக்கி நெட்டுட்டோம்னா மகசூல் வந்து கொஞ்சம் பாதிக்கும். சரிங்கண்ணா. இப்போ வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை விவசாயிகள் பார்க்க முடியுது. ஸோ உங்கள் பண்ணைக்கு பக்கத்துலேயுமே தென்னை இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு மரப்பயிர் பண்ணாமல் நீங்கள் ஏன் வந்து இந்த பேரிச்சம்பழம் சாகுபடி பண்ணணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு முதல்ல? இப்போ பாருங்கள் சார், இப்போ 50 தேங்காய் மரம் இருக்குங்க. ஒரு மரம் வந்து 800 ரூபாய் 850 ரூபாய்க்கு போகிறோம். 1000 ரூபாய் கூட வச்சுக்கோங்க. 1000 ரூபாய்னா கூட 50 மரத்துக்கு 50,000 தான் ஆச்சுங்க. இப்போ இந்த மரத்துக்கு எனக்கு ஒரே மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கிடைக்குது. அப்போ பணப்பயிர் தான் இது? பணப்பயிர் தான். பணம் இருக்குது சார். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா நாம் செய்ய தெரியணும். செய்ய தெரியாமல் பண்ணக்கூடாது. இது வந்து மகரந்த சேர்க்கை செய்யணும். இந்த செவப்பு வண்டு ஒன்று வருது, அதே நம்ம கண்காணிக்கணும். கூன் வண்டு வந்துட்டு மரத்தையே க்ளோஸ் பண்ணிடுதுங்க. ஓகே, அதுதான் என்னோட அடுத்த கொஸ்டினாக இருந்துச்சு. இப்போ என்னென்னா தென்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காண்டாமிருக வண்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதேமாரி மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் எந்த அளவுக்கு இருக்குங்க? அது தென்னையை விட இதுக்கு அதிகமாக வருது சார். என்னென்ன பிரச்சனைகள்? மரம் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த சிவப்பு வண்டு வந்து தூரதே நமக்கு தெரியாதுங்க. மரம் உளுந்துட்டு பின்னாடி தான் தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த மரத்துக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும். அதை போய் பார்க்கணும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள். என்ன மாதிரி பிரச்சனைகள் ஆரம்பத்தில் தெரியும்? ஆரம்ப அறிகுறிகள் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. மரம் உளுந்து பின்னாடி தான் தெரியும்.
ஓ அப்போ என்ன பண்ணணும்ண்ணா முன்கூட்டி நடவடிக்கை என்ன எடுக்கணும்? அந்த வண்டுனுடைய இனப்பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 45 நாளைக்கு வந்து அந்த மரத்தில் போயிட்டு இனப்பெருக்கம் செய்யுது. அந்த 50 நாளைக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணிக்கணுமாண்ணா இந்த பிரச்சனை வராது. ஓகே, நான் ஏக்கருக்கு வந்து 64 கன்று வைக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம வச்சு எவ்வளோ நாளில் நம்மளுக்கு பலன் கிடைக்கும், அதோட மெயின்டெனன்ஸ் பற்றி அப்படியே சொல்லுங்களேன். ஒரு ஏக்கரை வைக்கணும்னா சார் நம்மளுக்கு 4 லட்சம் ரூபாய் செலவாகும். ஒரு கண்ணுனுடைய விலை வந்து 4500 ரூபாய் இன்னைக்கு மார்க்கெட்டு. ஓகே, ஆண் செடி வந்து 5500, பெண் செடி வந்து 4500 ரூபாய். ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குண்ணா? இல்லை சார், திசுக்கல்ச்சர் செடி இல்லைங்களா, அவன் வெளியிலேருந்து ஃப்ளைட்டில் தான் வருது. பெங்களூரில் இறக்கி அதுக்கு பேர் தராங்க. ஆமாம், ரேடு வெளியில் ரேடு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஒரு வருஷத்தில் நம்ம அந்த ஈல்டு அசல் எடுத்துக்கலாம். சரிண்ணா, இப்போ இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு மரம் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது எந்தெந்த மண்ணுக்கெல்லாம் வந்து இது வளர்க்கலாம்? எல்லா மண்ணுக்கும் வருது சார், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாலைவனத்திலே வருதுன்னு சொல்கிறாங்க, எல்லா மண்ணுக்கும் வருது. என்னன்னா நம்மளுக்கு அதான் இந்த தண்ணி வேணும். நீங்கள் பாலைவனத்தில் வருதுன்றீங்க, பாலைவனத்தில் பார்த்தா இந்த ஏரி இந்த குட்டை அந்த மாதிரி பக்கத்தில் தான் அது இருக்கும். தனியாக எங்கள் பாலைவனத்தில் இருக்காது. இந்த ஏரி மாதிரி பாலைவனத்தில் போனாலும் ஒரு ஏரி மாதிரி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் இது வரும், இல்லை மற்ற இடத்துல வராதுங்க. ஓகேண்ணா, நீங்கள் பாலைவன பயிருன்றீங்க. ஸோ இங்கே வந்து தர்மபுரியில் இந்த சரௌண்டிங்கில் மட்டும்தான் இந்த செடிங்க வளர்க்குற மாதிரி நான் கேள்விப்படுறேன். ஸோ மற்ற தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் வளர்க்குறாங்கண்ணா? இதில் வந்து பார்த்துக்கலாம்னா சார், நம்ம இந்த ஒசூர் அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம்னா இந்த பக்கம்லாம் வளர்க்கலாம். தருமபுரி நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வருதுங்க. இதே கடலோர மாவட்டத்தில் வராது. எதனால? கடலோர மாவட்டத்தில் ஏன் வருதுன்னா, கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஈட்டு ஜாஸ்தியாக வருதுங்க. அளவுக்கு மீறி அந்த ஈட்டு வந்தாலும் நம்ம இந்த செடி வந்து கரு உருவாகாது. ஓஹோ. அதனால நம்ம டெம்பரேச்சர் பார்த்து தான் வைக்கணும். நம்ம ஏரியாவுக்கு வருமா அது டெஸ்ட் பண்ணி தான் வைக்கணும். ஓகே, நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வைக்கும் போது என்ன மாதிரி டெஸ்ட்லாம் நீங்கள் எடுத்தீங்க? நான் வந்து பார்த்துக்கலாம்னா கூகுளில் போயிட்டு அந்த நெட்டு ஆப் ஒன்று இருக்குங்க. அந்த ஆப்பில் போய் பார்த்தோம்னா நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த டெம்பரேச்சர் 15 டிகிரி 35 டிகிரி இருந்தது. ஆனால் சரி கன்ஃபார்ம் வருதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க. இந்த பேரிச்சம்பழத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை ரகம் இருக்குது? தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ரகம் வந்து நல்லா அதிகமாக வளர்க்குறாங்க? எது அதிகமாக விற்பனை வாய்ப்பு அதிகமாக இருக்குது? இதில் நிறைய வெரைட்டி இருக்குது சார். அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் வருது. அமுதா, இது எலக்ட்டு, அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா மெஜுலு, இதெல்லாம் வருதுங்க. அது ரெட்டாக வருது. அது வந்து காப்பு மகசூல் அதிகமாக வருதில்ல, நம்ம கிளைமேட்டுக்கு பார்த்தோன்னா கம்மியாக வருது. நம்ம வந்து ஒரு குரோத் பண்ண முடியாது. பெரி, இது வந்து பெரி ஐட்டம். பெரி நல்ல மகசூல் பாருங்க, ஒரு மரத்துக்கு 100 கிலோ 150 கிலோ வருது. அந்த ரகங்கள்லாம் வருது இல்லைங்க. அதனால இந்த ஐட்டம் வந்து பார்த்தோன்னா பெரி நல்ல காப்பு வரும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ எனக்கு வந்து டைரெக்டாக இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈல்டு மரமும் ஒன்று இருக்குது. அந்த எந்த பருவத்துலேருந்து ஈல்டு வரும் அதை அப்படியே டைரெக்டாக போயிட்டு காட்டுங்க. ஸோ எனக்கு இருக்கிற சந்தேகங்கள் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை சார், கரெக்டாக செடி வச்சு 3 வருஷத்துக்கு காப்பு வருது. 3 கோல் 4 கோல் தான் வரும் பாருங்க. அது இந்த கோல் வருது பாருங்க. இது வந்து கரெக்டாக ஒரு 3வது வருஷம் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு பாருங்க வந்துருக்குது பாருங்க. இது என்ன கவர் பண்ணிருக்கீங்க? இது என்ன மெத்தட் பாருங்க சார்? இது மேலே வந்து பார்த்தோன்னா மழை தண்ணி பட்டாக்க வெடிச்சிடும். ஓஹோ. மழை பட்டாக்க மழை பட்டு இந்த பழம் வந்து வெடிச்சிடும். வெடிச்சிடுமா அழுகிடுமா? அழுகிடும், வெடிச்சிடும், வேஸ்ட்டாக போயிடும், அதெல்லாம் உதிரிடும். அதனால இந்த கவர் மலைக்கு நான் கவர் போட்டிருக்கிறேன் சார். 2 இருக்குது. அது பற்றி வந்து பார்த்தோன்னா வவால் இப்படி போத்திடணும் சார். பாருங்க, இப்படி போத்திடுறோம். இப்படி போத்திட்டு இப்படி கட்டிடுறோம். ஓகே, கட்டிட்டு வவால் போகாதுங்க. இதில் காற்றும் போகணும் உள்ள, அதுக்காக ஜல்லடை மாதிரி இருக்கு. போக போனால் கெட்டுடும். இங்கே பாருங்க, மேலே மழை தண்ணி இறங்காத மாதிரி இது கட்டியிருக்கிறேன் பாருங்க. மழை தண்ணியே இறங்காது. இப்போ என்னன்னா நம்மளுக்கு நீங்கள் வவால் சொல்கிறீங்க, அணில் இருக்குது, காகம் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க? அதான் சார், இது போட்டோம்னா எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுது. இந்த கவர் போட்டோம்னா வவாலும் வர்றதில்ல, கீழே வவால் அடிக்காத மாதிரி இந்த கவர், மேலே மலைக்கும் நினையாத மாதிரி கவர் இருக்குது. ஓகேண்ணா, இப்போ நீங்கள் வந்து இது 3வது வருஷம் ஃபர்ஸ்ட் ஈல்டுன்றீங்க. இது காய் வச்சு எப்போ காய் வச்சது, எத்தனை நாள் அறுவடை பண்ணுவீங்க? இது கரெக்டாக பிப்ரவரி மாதம் வந்தது சார். இப்போ ஆகஸ்ட்டில் அறுவடை பண்ணுறோம். இந்த ஆகஸ்ட்டில் அறுவடை பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் மந்த் பண்ணிட வேண்டியது. அதுதான் 10 நாள், இது 10 நாள் பண்ணலாம். இப்போ இது வந்து கரெக்டாக வளர்ந்துருக்கு அப்படின்னு நீங்கள் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணீங்க, எப்படி அதை சொல்லுவீங்க? பாரு சார், இப்படி எடுக்கிறோங்க. எடுத்துட்டு சாப்பிட்டோம்னா சக்கரை தண்ணி மாதிரி நிற்குங்க. அப்போ டேஸ்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். துவர்ப்பு வந்துச்சுன்னா டேஸ்ட் பல தரத்துக்கு வரலான்றது. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கு? இன்னும் கொஞ்சம் துவர்ப்பு இருக்குது, லைட்டாக இருக்குது. இது என்ன 10 நாள் போகணும். 10 நாள் வந்தால் அறுவடை பண்ணிக்கலாம். அறுவடை பண்ணுறது.
ஓகேண்ணா. இப்போ இந்த அறுவடை பண்ணுறீங்க இல்லையா, இப்போ இன்றைக்கி வந்து இப்போ நிறைய பழக்கடைகள்லையும் சரி, கோயம்பேடு மார்க்கெட்டில் கூட நான் நேற்று போகும்போது பார்த்துருந்தேன். இந்த வந்து ஒரு பாக்ஸில் போட்டு விற்கிறாங்க, கிலோ 200 மாதிரி நானே வாங்கியிருந்தேன். சரி, இதை வந்து யார் வந்து வாங்குவா, நம்ம எப்படி விற்பனை பண்ணுறோம், அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ இது பார்த்தீங்களா சார், மார்க்கெட்டிங் வந்து பார்த்தா நம்மக்கிட்ட ஹோல்சேல் எடுத்தோன்னா கம்மியாக தான் கேட்பாங்க. 100 இல்லை 150க்குள்ள தான் கேட்பாங்க, அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஹோல்சேல் அவங்களே வந்து கட் பண்ணிப்பாங்க, அவங்களே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னா, நம்மளுக்கு ஒரு டன்னுக்கு வந்து 50,000 லாஸ் ஆகுது ஹோல்சேலில் கொடுத்தா. நாங்களே 2 கடை போட்டிருக்கிறோம். ஓஹோ. 2 கடை போட்டிருக்கிறோம். 2 கடையில் ஒரு நாளைக்கு கம்மின்னா நம்மளுக்கு ஒரு 20,000 சேல் ஆகிடுது. அப்படிங்களா? நாங்களே சேல் பண்ணிடுறோம். அதுக்கு மீறி அதிகமாக எதை நினச்சோன்னா அவங்களுக்கு கொடுக்குறோம். எதனால நீங்கள் அந்த 50,000 நம்மளுக்கு லாஸ் ஆகுதுன்றாலும் வச்சிங்களா? சார், இல்லை பண்ணாக்கா நாம் செஞ்சது கஷ்டப்பட்டு வளர்த்துறது, அவங்களுக்கு கொடுத்தாக்கா ஒரு டன்னுக்கு போன டைம் 5 டன் வந்துச்சிங்க. இப்போ நம்மளுக்கு 2.5 லட்சம் வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா? ஓஹோ. இப்போ நாமளே செஞ்சாங்க, எனக்கு அந்த 2.5 லட்சம் லாபம் இல்லைங்களா? இருந்தாலும் நீங்கள் ஒரு கடை போடணும், ஒரு ஆள் இருக்கணும், மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இல்லை சார், அது கடை போட்டு வந்து வாங்கிடுறாங்க. ஓடாத பொருளாக இருந்தால் கஷ்டங்க, வந்து சாப்பிட்டாங்களான்னு வாங்கிடுறாங்க. ஓ, அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. தோட்டத்துக்கும் வராங்க, தோட்டத்துக்கு வந்து இந்த கொலையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. கொலையோடு எடுத்துகிட்டு போட்டால் 1 மாதம் இருக்கும் சார் அது. ஓஹோ, அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வீட்டில் கட்டி வச்சுக்கிட்டாங்களான்னா 1 மாதம் அந்த பழம் கெடாது அவங்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ நீங்களே விற்பனை பண்ணுறீங்கன்றீங்க, இது வந்து எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. சில பேரால் உங்களால் பண்ண முடியும், இன்னொரு விவசாயியால் பண்ண முடியாது. அப்படின்னும் போது இதோட மார்க்கெட்டிங்லாம் எப்படின்னா, சந்தைப்படுத்துறது வந்து எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது சார். பழம் இது நம்மளுக்கு அப்படி நம்மளால விற்க முடியலன்னு சொன்னோம்னா புரோக்கருங்க இருக்கிறாங்க. மதுரை, திருச்சி, பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர் பார்ட்டிங்க இருக்கிறாங்க. இதுக்குன்னு இப்போ இருக்கிறாங்க, வந்து இங்கே கட் பண்ணிட்டு இடம் கைமையில் கொடுத்துட்றாங்க. மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லை சார். நான் வந்து எனக்கு தெரியுதுன்றதுனால நானே செய்கிறேன். நீங்களே பண்ணிக்கிறீங்க. இப்போ இது வந்து மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்களே, அவங்க என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க? ஏன்னா இது வந்து பழங்கள் வந்து பெருசாக வந்து நம்ம டேட்ஸாக தான் சாப்பிட்ருப்போம், நம்ம பாக்கெட்டில் வரதான் நம்ம பெரும்பாலும் சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது சார்? இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. என்னன்னா, இது பருவத்துக்கு வந்து பின்னாடி தான் நம்ம கட் பண்ணணும். மார்க்கெட்டில் வந்து பார்த்தா சில ஆளுங்க அப்படியே காயாக இருக்கும்போது கலரை வந்து கட் பண்ணிடுறாங்க. அது வந்து தவறான விஷயம். நாம் சாப்பிட்டு பார்த்தோம்னா சர்க்கரை தண்ணி மாதிரி நல்லா இனிக்குதுங்க. பாரு, இதே மாதிரி கொண்டு போய் வித்தா கூட வாங்கிடுவாங்க ஜனங்க, ஆனால் திருப்பி வரமாட்டாங்க அவங்க. தோற்புக்குதுன்னு நாம் பழத்தை நல்லா தரமாக கொண்டு போயிட்டு வித்தாக்க எங்கள் தோட்டத்தில் இருக்கிற பழத்துக்கு ஒரு தனி மரியாதையே இருக்குங்க. சாப்பிட்டவங்க திருப்பி வந்துடுறாங்க. சரி சரி. இப்போ 1/2 கிலோ கொடுன்னு போறவங்க அவங்க வீட்டில் கொடுத்தாங்கன்னு வைங்க, எந்த இடத்துல வாங்கிட்டு வந்து அந்த பழத்தை வாங்கிட்டு வாங்க திருப்பி மீண்டும் வராங்க. அதனால நம்ம என்ன செய்யணும், விவசாயிங்க நல்ல தருணத்துக்கு வந்து பின்னாடி டேஸ்ட் வந்து பின்னாடி நம்ம அதை கொடுக்கணும். நம்ம பச்சைதாக கட் பண்ணி கொடுத்தாக்க மக்கள் மேலே கெட்ட பேர் ஆயிடும். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் 1 ஏக்கர் தான் பண்ணுறீங்க, உங்களால் ஈஸியாக இதை சேல் பண்ணிட முடியும். ஈஸியாக சேல் பண்ணுறோம். இதே நீங்கள் ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணலாம்? ஹோல்சேல் கொடுத்து தான். ஓகே. அப்படின்னும் போது அந்த ஒரு 50,000 நீங்கள் ஒரு ஏக்கர் இருக்குது நம்ம சேல் பண்ணலாம் சார். இப்போ மற்ற இன்னும் 2 ஏக்கர் போட்டுக்கிறோம், அது வந்து ஹோல்சேல். இப்போ பெங்களூர் இருக்குது, மார்க்கெட் பக்கம் தான் இருக்கு. ஸோ வாங்கிக்கிறாங்க, அது பிரச்சனை. இதுக்கு வந்து சார் இப்போ மார்க்கெட் பிரச்சனைன்னு இல்லை. இதுக்கு பிரச்சனை என்னன்னா, இந்த பிரச்சனை தான் சார். மகரந்த செய்யணும், அதுக்கு மரத்தில் ஏறணும், இந்த கூன் வண்டு பார்க்கணும். இந்த பிரச்சனை பண்ணுங்களேன்னா வந்து ஓகே. ஓகே. இப்போ தென்னையை நீங்கள் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ 1 ஏக்கருக்கு ஒரு விவசாயம் இந்த மாதிரி வந்து பேரிச்சம்பழம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண்டு வருமானமாக எவ்வளோ கிடைக்கணும்? 1 ஏக்கர் கன்ஃபார்மாக 7 லட்ச ரூபா கிடைக்கும். 7 லட்ச ரூபா. ஏன்னா இதுதான் இந்த வீடியோட டைட்டிலாகவும் இருக்க போகுது. ஏன்னா இது நம்பி இன்னொன்று டைட்டில் ஒரு கேட்சியாக இருக்குன்றதுக்காக நீங்கள் 9 வருஷம் பண்ணுறதுனால கேட்குறேன். 1 ஏக்கரை 7 லட்சம் கன்ஃபார்மாக எடுக்கலாம் சார். நீங்கள் எடுக்கிறீங்க. தோட்டத்தில் நாங்கள் வேலையை எடுத்துருக்குறோம். போன வருஷம் கூட எடுத்துருக்குறோம். போன வருஷம் 5 டன் 10 லட்சமே கணக்கு. நான் அவ்வளோலாம் கூட சொல்ல கிடையாது. அதில் முக்கால்வாசி தான் சொல்லி செலவுலாம் போக 60% தான் நான் சொல்லியிருக்கிறேன். செலவுலாம் போல மொத்தம் 7 லட்சம் கிடைக்கும். அதுக்கு அது உங்கள் செலவு. அது நீங்கள் எவ்வளோ வேணும் பண்ணலாம். இப்போ இதே ஒருத்தர் விவசாயி வந்து எனக்கு வந்து பண்ணணும், இதேமாதிரி ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருன்னா இந்த மாதிரி நாற்றுக்கெல்லாம் எங்கே வாங்கலாம் சார்? இந்த டிசிகல்ச்சர் நாருன்னாக்கா தருமபுரியில் கிடைக்குதா, அரியாகுளத்தில் கிடைக்குது டிசிகல்ச்சர் நாருன்னா. அதே மாதிரி வந்து பார்த்தா இது நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு விஷயம் தெரியாமல் நம்ம செய்யக்கூடாது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு செய்யணும். இதுக்கு ஏதாவது கிளாஸ் என்ன கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணுறாங்களா? எங்கள் மாதிரி ஆளுங்கிட்ட தான் வந்து பார்க்கணும். இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் வந்திருந்தாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்திருந்தார் பார்த்தீங்களா? அவர் எப்படி பண்ணுறது சார், என்கிட்ட வரணும், இல்லை இதெல்லாம் பார்க்கணும், கண்ணில் பார்க்கணும். அவங்க இத்தனை கோல வருமா அப்படின்னு கண்ணில் பார்த்துட்டு நம்ம எல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம செய்ய முடியும். திடீர்னு எடுத்து அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி லேபர் வச்சு
அவங்கள வச்செல்லாம் செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டம் சார். ம் நாமளே பார்த்து கொஞ்சம் செய்யறது சக்ஸஸ் பண்ணலாம். சரிங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ வச்சு 3வது வருஷத்துலேருந்து ஈல்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஈல்டுக்கு வந்து எவ்வளோ டன் எவ்வளோ கேஜி நம்மளுக்கு கிடைக்கும்? இதோட அதீத வளர்ச்சி வந்து எத்தனாவது வருஷத்துல நம்மளுக்கு கிடைக்குண்ணா? 3 வருஷத்துக்கு ம் பாருங்க, இதுல ஒரு 30 கிலோ 40 கிலோ கிடைக்கும். 30-40 கிலோ கிடைக்கும். அவ்வளோதான். 4வது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோ 100 கிலோக்குள்ள கிடைக்கும். ம் ம் இது ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி நார்மலா எல்லா மரமும் 10 கொலை 100 150. அப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ கிலோ கிடைக்கும்? ஒரு ஏக்கர்னு அது 5 டன்னு. 50 ஒரு ஏக்கர்னா செடி கணக்கு, ஏக்கரை கணக்கு இல்லை. ஒருத்தர் 50 செடி வச்சாங்கன்னா ஒரு செடிக்கு வந்து பார்த்தோன்னா 5 டன் ஆச்சு. இதே அதிகமாக வச்சாங்கன்னா ஜாஸ்தியாக கிடைக்கும். ஒரு ஏக்கர்னு கன்ஃபார்மாக கணக்கு போட முடியாது. ஸோ ஆவரேஜாக எத்தனை டன் எடுக்கலாம்? ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 5 டன் 4 டன் எடுக்கலாம். தாராளமாக எடுக்கலாம். அது முறையாக பராமரிச்சா. கரெக்டாக முறையாக பராமரிச்சு எனக்கு வந்திருக்குது. போன வருஷம் எனக்கு இந்த 5 டன்னு சார். இந்த வருஷம் கிடைக்கும் சார். அவ்வளோ போன வருஷத்தோட இந்த வருஷம் மகசூல் நல்லா இருக்கா? அதே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நிச்சயமாக எடுத்துடலாம். இந்த பேரிச்சம்பழ சாகுபடியோட வருமானத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி சந்தைப்படுத்தலாம், நீங்கள் எப்படி விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த செடி வச்சதுலேருந்து இது எப்படிலாம் பராமரிக்கலாம், இது சேஃப்டிலேருந்து இதுக்கு வந்து நீர் பாய்ச்சல் எவ்வளோ நாளைக்கு தண்ணி பாய்ச்சணும், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணே. நீங்கள் நீர் பாய்ச்சணும்னா சார் வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டலாம். நீங்கள் ட்ரிப் போட்டீங்க. ட்ரிப் போட்டுக்கணுமாண்ணா நாம் ஒரு மணி நேரம் விட்டாலும் இந்த தொட்டி இந்த பாய்ச்சிட்டுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீர் பாய்ச்சல் இந்த மாதிரி ட்ரிப் போட்டோம்னா நம்மளுக்கு சேமிப்பு ஜாஸ்தி தண்ணிக்கு. வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டினாலே போதுங்க. ஸோ நீங்கள் இந்த செடி வச்சதுக்கு அப்புறமே நீங்கள் இதை போட்டுட்டீங்க? செடி வச்சதுமே போட்டோம், ஒரு மாதத்தில் போட்டுட்டோம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்புன்னு சொன்னேன், இந்த மர செடி பழத்துலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சுற்றி முழுக்கம்ப போடணுங்க. ஏன்னா பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா, திருடுறதுக்கு எடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அது வந்து செடியே திருடின்னு போயிடுறாங்க. ஆரம்பத்தில் சின்ன செடியே வச்சோம்னா அதை எடுத்துன்னு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு 5000 ரூபான்றீங்க ஒரு செடி. 4500 ரூபாய் சார் செடி. சும்மா இப்படி பிடுங்கினா வந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டை சுற்றி முள்வேலி போடணும். முள்வேலி போடாமல் இந்த செடி வைக்காதீங்க, ஏன்னா திருடுறாங்க. ஓகேண்ணா. இப்போ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ இதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. அது இதேமாரி வந்து வருமானம் நல்லா இருக்குது, அதிக லாபம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி செய்ய தெரியாமல் லாஸ் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. ஏக்கர் கணக்கில் வந்து லாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே அளவுக்கு இது மேலேயும் அந்தமாரி ரிஸ்க் இருக்கா? இது எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக ஒரு விவசாயம் என்னென்னா பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு லாபம் எடுக்கலாம், எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் கவனிக்கணும், என்னென்னலாம் பண்ணணும்? இதில் பார்த்தா பண பேர் மாதிரி நானும் கவனிச்சேன் சார். ட்ராகன் ஃப்ரூட்டுன்னா எல்லா ஏரியாவுக்கும் வருதுங்க. ஓகேங்களா? இப்போ ட்ராகன் ஃப்ரூட்னா எல்லா ஏரியாலும் வந்துட்டோம். இது வந்து அப்படி வராது. நான் சொன்னல அந்த தட்பவெப்பநிலை, அது தட்பவெப்பநிலை இருந்தால் மட்டும்தான் வரும். இது எல்லாரும் செய்ய முடியாதுங்க. பார்த்தா இந்த மகரந்தம் செய்யணும், மகரந்தம் செய்யறது தெரியாது. அதுக்கான இந்த டெம்பரேச்சர் பிரச்சனை குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தான் இது வரும், மற்ற ஏரியாவில் வராது. இப்போ கடலோர மாவட்டம் பூரா வரவே வராது. ஆமாம். அது பிறகு இன்னும் இது மார்க்கெட் எப்போ டிமாண்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஆளுங்க வந்து தேங்காய் செடி வச்சா அது பலனுக்கு வந்துடுற மாதிரி தான் நினைப்பாங்க. இது மாதிரி மகாந்தேர் செய்து ரிஸ்க் எடுத்துக்கணுன்றது விவசாயம் யாரும் கண்டிப்பாக வச்சோடனே நம்மளுக்கு வந்து அதுவாக எதிர்பார்க்குவாங்க. இது வந்து பார்த்தோன்னா அறிவு நம்ம தெளிவாக செய்யணும். செய்யலன்னு சக்ஸஸ். அதனால எப்பவுமே மார்க்கெட் வந்தது. எல்லாராலையும் இது பண்ணிட முடியாது, பண்ண முடியாது சார். எவ்வளோ பணம் காசு வச்சிருந்தாலும் இது பண்ண முடியாது. இப்போ நாம் வந்து அது மேலே ஒரு வெறி வச்சுக்கணும், செய்யணும்னு சொல்லிட்டு இது பண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும். ஏதோ தேங்காய் செடி வச்ச மாதிரி வச்சுட்டோம்னா கண்டிப்பாக இது வராது. அது மாதிரி லேபர் பார்த்துக்கிறாங்க, அவங்க பார்த்துக்கிறாங்க சொன்னாலே வராது. நாம் போய் கண்காணிக்கணும். இப்போ ஒரு மரத்துக்கு பாருங்க எத்தனை கவர் போட்டிருக்கிறேன். எலி, வவ்வால், எறும்பு பாருங்க அத்தனை ஜாதகம் சாகிறது சார். அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அதெல்லாம் ரிஸ்க் இருக்குது. அதெல்லாம் பார்த்து செஞ்சு தான் பணம் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு முறையாக பராமரித்தா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஏக்கருக்கு 7 லட்சம்ன்றது வந்து எல்லாராலையும் எடுக்க முடியுமா? எடுக்கலாம் சார். இதே ஜாஸ்தியாக எடுக்கலாம் சார். நான் சொல்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன், பாதி தான் சொல்லியிருக்கிறேன். இதை விட அதிகமாக எடுக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதால சொல்கிறீங்களா? எப்படிங்க? இல்லை சக்ஸஸ் நான் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன் சார். நான் சாதாரண ஒரு விவசாயி. ஓகேங்களா? மற்ற பயிர் செய்யும் போது நம்மளுக்கு லாஸ் ஆகுது. நாம் நினைக்கிற ஈல்டு அந்த பணம் வர்றது இல்லைங்க. அதை வச்சு நம்ம ஒரு குரோத் ஆக முடியறது இல்லைங்க. ஏதோ ஒரு தடங்கள் வந்துடுது. ஆனால் இப்போ தேங்காய் தோட்டம் இருக்குது, எனக்கு சுற்றி தேங்காய் செடி இருக்குது. 50 மரத்தில் வர்ற வருமானம் எனக்கு ஒரே மரத்தில் வருது. அது நான் சொல்லலை, அதில் பாதி தான் சொல்லியிருக்கிறேன்.
ஓஹோ. ஓகேங்களா? ம், ம், இப்ப இந்த கொலையில பார்த்தா 20 கிலோ வருதுங்க. ம். நான் 10 கிலோ சுருக்கி சொல்லியிருக்கிறேன். ம், ம். 40,000 வருதுங்க. நான் 20,000 தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு மரத்துக்கு 40,000 வருது. 40,000 வருது. ஆ. அந்த மரம்லாம் வருதுங்க பாருங்க. ம். 20 கொலை இருக்கு பாருங்க சார். அது 27 கிலோ. என் தோட்டத்துல அதிகபட்ச பெரிய கொலை வந்து 27 கிலோ போன வருஷம் வந்தது. ஒரு கொலையில. ஒரே கொலையில ஒரே 27. கொலை 27 கிலோ வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 15 கொலை இருக்கு. அப்ப என்ன ஆகும்? நான் அந்த கணக்கெல்லாம் போட்டு சொல்ல 10 கிலோ தான் ஆவரேஜா போட்டு சொல்றேன். ஒரு மரத்துக்கு 10 கிலோ கணக்கு தான். ஆனா தேங்காய் மரத்தை விட எல்லாமே இதுல இருக்கு சார். ம். ஆனா விஷயம் தெரிஞ்சுட்டு செய்யுங்க. ம். விஷயம் தெரியாம செஞ்சுட்டு மாட்டீங்க. ம். ஏன்னா அமௌண்ட் ஜாஸ்தி. 4 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கரை வச்சு மேடம். கண்ணு வச்சதுக்கு. கண்ணு வச்சு 4 லட்சம் கன்ஃபார்ம் ஆகும். ம். 4 லட்சம் வச்சுட்டு 3 வருஷம் வெயிட் பண்ணணும். ம். அதுல எதுவும் செய்ய முடியாது. ம். 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு மகரந்தம் பண்றது தெரியல, ம். எனக்கு வண்டு தூர்றது தெரியல, ம். இது மாதிரி எல்லாம் சொன்னாக்க சக்சஸ் பண்ண முடியாது. ம். ம். கண்டிப்பா இதுல மகரந்தம் செய்யறதுக்கு தெரியணும். ஓ. ஓகேண்ணா, இப்போ இவ்வளோ பட்ஜெட் ஆகுன்றீங்களா? ஒரு ஏக்கருக்கு 4 லட்சம் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது மானியம் அந்த மாதிரி என்ன இருக்கா? சப்சிடி தோட்டக்கலையில சேர்த்துல சார் இது ஒன்றும் சேர்க்கல. சேர்த்து நிற்கிறாங்கன்றாங்க. ஆனால் என்ன செய்ய வரல. அது ம். அக்ரிங்களையும் வராங்க. ம். அக்ரி ஆஃபீஸ்லேருந்து வந்து பார்த்துட்டு அவங்க எப்படி செய்து என்ன கேட்டு போகிறாங்க. அவங்களுக்கே தெரியல. தெரியலிங்க. சரி, ஒரு புது பயிராக இருக்கிறதுனால வெளிநாட்டு பயிர் நம்ம ஊர் கிருஷ்ணகிரியில் இருக்கிற அக்ரிக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ம். அவங்களுக்கு நீ எப்படி செஞ்சேன்னு தான் கேட்குறாங்களே தவிர ம். அவங்க கிட்ட நான் எதுவும் ஐடியா வாங்குற மாதிரி அவங்க சொல்லுது. நானே வந்து யூடியூப்ல பார்த்து இந்த அமுதாபில அதெல்லாம் எப்படி செய்கிறாங்க ம். அப்படின்னா கண்காணிச்சு அதை பார்த்து தான் சார் செய்கிறேன். ம். சரிங்கண்ணா. இப்போ வந்து இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ தென்னையிலையும் சரி மற்ற இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. காய வச்சு எண்ணெயாக மாற்றலாம், கண்ணா விற்கலாம் அப்படின்ற மாதிரி. சரி, இதில் வேறு ஏதாவது பண்ண முடியுங்களா? இதில் ட்ரை பண்ணலாம் சார், அவ்வளோதான். அவ்வளோதான். ட்ரை பண்ணி விற்கலாம். ம். அது இங்கே தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வரல. இன்னும் அந்த அளவுக்கு மிஷின் எல்லாம் வரல. ஆனால் உங்களுக்கு பழமாவே சேல் ஆயிடுதுன்றீங்க. பழமாக சேல் ஆயிடுது சார். எத்தனை டன்னு விளைஞ்சாலும் வியாபாரி இருக்காங்க சார். ஸோ அந்த அளவுக்கு டிமாண்டும் இருக்குது. டிமாண்ட் இருக்கு. ஆனால் வீடியோ பார்த்துட்டு எனக்கும் என்னோட பழ கடைக்கும் ஃப்ரூட்ஸ் வேணும், இல்லை வீட்டு தேவைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்சல் அனுப்பி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொரியல் கூட அனுப்பி வைக்கிறேன் சார். ஓகே. கொரியல் அனுப்பி எவ்வளோ மினிமம் எத்தனை கேளுனா நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம்? எவ்வளோ ஒரு 2 கிலோ 1 கிலோன்னு கூட அனுப்பி வைக்கிறோம். எங்கே வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அனுப்பிக்கலாம்? எங்கேனாலும் மெட்ராஸ் மட்டும் போயிருக்காங்க. ஸோ மினிமம் 2 கிலோ நாங்கள் இங்கே ரேட் போட்டு கொடுத்துறோம் சார். கொரியர் செலவு அவங்க பார்த்து பார்சலில் அனுப்பிச்சிடுங்க. ஸோ மினிமம் 2 கிலோலேருந்து எத்தனை கிலோ 20 கிலோ எவ்வளோ வேணால் அனுப்பலாம். ஓகேண்ணா, இந்த பேரிச்சை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினுமே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. இதை எப்படி வளர்க்கணும், என்ன பிரச்சனைகள் வரும், வண்டு என்ன பிரச்சனை, பழங்களை எப்படி பராமரிக்கணும், ஸோ இதை எப்படி வருமானமாக மாற்றலாம் அப்படின்றது தெளிவாக எவ்வளோ லாபம் வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க. உங்களுடைய 9 வருஷம் அனுபவத்தை வந்து ஃபார்மிங் பிஸ்னஸ் சேனல் மூலிமா நேயர்களுக்கு வந்து பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே.